Allahu 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 Allah Allahu 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 Allah. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று முதல் சஜ்தாவை செய்திருக்கிறோம். சூரத்துல் ஆராஃப் முடிந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் நாளைய தினம் தொடங்க இருக்கிறது. சூரத்துல் ஆராஃப், ஆராஃப் என்று சொன்னால் சுவனத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே ஒரு பெரியதொரு மலை. அந்த மலையிலே அல்லாஹ் அவன் நாட்டத்தின் பிரகாரம் பலரையும் அங்கே தங்க வைப்பான். அங்கே தங்கியிருப்பவர்கள் யார்? அந்த மலையிலே யார் இருப்பார் என்றால், தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு சென்றவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் அறப்போர் புரிவதற்காக சென்றவர்கள், தாய் தந்தையர்கள் முடியாத நிலையில் இருந்திருப்பார்கள். தாய் தந்தையர்களின் அனுமதி கிடைத்திருக்காது. அந்த அல்லாஹ்வின் பாதை என்கிற போது அது போராக இருக்கலாம், அல்லது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இருக்கலாம், அல்லது தான் அறிந்து வைத்திருக்கும் தீனை பிறருக்கு கொண்டு போய் சொல்வதற்காக இருக்கலாம். எல்லாமே இதற்குள் அடங்கிவிடும். தாய் தந்தையர்களின் அனுமதியோடு தான் அவர்கள் அதை பேண வேண்டும், அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தாய் தந்தையர்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுடைய திருப்தி இல்லாமல் அவர்கள் சென்றிருந்தால் அல்லாஹ் அவர்களை அந்த மலையிலே தங்க வைப்பான். அந்த மலையின் உயரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், ஒரு பக்கம் பார்த்தால் நரகம் தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தால் சுவனம் தெரியும். ஒரு மனிதனை நரகத்துக்குள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நரகத்தை பார்த்தாலே போதும், அதுவே ஒரு நரகம் தான். சுவனம் இருக்கிறதே, அந்த சுவனத்தை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கிற போது இந்த சுவனத்துக்குள் போக முடியவில்லையே என்கிற கவலையும் ஏக்கமுமே ஒரு தண்டனை தான். அல்லாஹ் அந்த அவனது எண்ணத்தின் பிரகாரம், ஏற்பாட்டின் பிரகாரம் எத்தனை லட்சங்கள் கோடிகள் அந்த மலையிலே தங்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்களை அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டார். ஏனென்றால் அவர்கள் சென்றது அல்லாஹ்வின் பாதை. அல்லாஹ் அவர்களை சுவனத்துக்கும் அனுப்ப மாட்டான். ஏனென்றால் அவர்கள் தாய் தந்தையர்களின் திருப்தியை பெறவில்லை. எனவே அவர்களுக்கு சுவனமும் இல்லாமல் நரகமும் இல்லாமல் இடைப்பட்ட இடத்திலே நிற்பார்கள். வனாதா அஸ்ஹாபுல் ஆராஃபி ரிஜாலை யரிஃபூனஹும் பிஸீமாஹும். அங்கே சுவனத்துக்கு போகக்கூடியவர்களை எல்லாம் தெரியும். அடடே நம்மால் போறார், அட நம்ம மஹல்லாக்கார், அட நம்ம தோஸ்து, எல்லாம் சுவனத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்களை பார்ப்பார். இந்த பக்கம் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்களையும் பார்ப்பார். எப்படி இருக்கும் சுவனம் நரகம்? நரகத்துக்குரியவர்கள் நரகம் சென்ற பிறகு, சுவனத்துக்குரியவர்கள் சுவனம் சென்ற பிறகு, கடைசியாக அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கருணை என்கிற உயர்ந்த ரஹ்மத்தை கொண்டு அவர்களை மன்னித்து சுவனம் அனுப்புவான் என்று எழுதுகிறார்கள். எனவே அந்த மலையை வைத்து அந்த மலையில் தங்க வைக்கின்ற அந்த நிகழ்வை அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அதே சூராவுக்கு பெயராக அராஃப் என்று பெயர் வந்திருக்கிறது. இந்த அராஃப் சூரா தொடங்கி ஒரு 9வது வசனம், அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்கிறார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாளை கியாம நாளையிலே அவரவர்கள் செய்த நன்மை தீமைகளை எல்லாம் நிறுக்கப்படும். அது உண்மை. யாருடைய நன்மை அது கனத்து விட்டதோ, யாருடைய நன்மை தட்டு கனத்து விட்டதோ அவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள். யாருடைய நன்மை தட்டு கணக்கவில்லையோ, தவறுகளின் தட்டு கனத்து விட்டதோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் ஏற்படுத்திக் கொண்டவர்கள் என்று அதற்கு அடுத்த வரியிலே சொல்கிறார். நாம் நினைக்கலாம், நாம் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் ஏதோ தொழுதோம், அது என்ன பொருளா,
நாம் நோன்பு நோற்றோம், அது என்ன ஒரு வஸ்துவா நிற்பதற்கு? எனவே இதெல்லாம் நிற்க மாட்டார். செய்கின்ற குற்றங்கள் எல்லாம் அப்படியே காற்றோடு காற்றாக கடக்கக்கூடியது. அதற்கென ஒரு உருவமோ அதற்கென ஒரு பொருளாகவோ இல்லையே. அதையெல்லாம் எப்படி நிற்க போகிறார்? அதெல்லாம் நிற்கப்படாது என்று நாம் நினைத்திடக் கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் செய்கிற நற்காரியங்களுக்கு உருவம் கொடுத்து, நீங்கள் செய்கின்ற தீமைகளுக்கு உருவம் கொடுத்து, அவைகளுக்கு கணத்தை தந்து நாம் நிற்போம். அது உண்மை என்றெல்லாம் உண்மைதான். எதையெல்லாம் நிற்கவே முடியாது என்று நினைத்தோமோ அதையெல்லாம் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது காற்றை நிறுக்கிறார். ஒரு சிலிண்டருக்குள்ளே 15 கிலோ வெயிட் உள்ளே இருப்பது காற்று. காற்றுக்கு உருவம் இல்லை, ஆனால் அதை நிறுக்கிறார். வரக்கூடிய அந்த இடி மின்னல் அதையெல்லாம் கணக்கெடுக்கிறான் துல்லியமாக. பெய்கின்ற மழையினுடைய ஈரப்பதம் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறது, அதை வைத்து மழை எவ்வளவு பொழிந்தது என்பதை சொல்கிறான். இதையெல்லாம் மனிதன் கணக்கெடுக்கிறான் என்கிற போது அவன் செய்த செயல்களை அல்லாஹ் கணக்கெடுக்க முடியாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சூரத்து ஆலு இம்ரானையும் சூரத்துல் பக்ராவையும் அதிகம் ஓதி வருவார்களோ, நாளை கியாம நாளையிலே வெயில் எங்கும் வெயிலாக இருக்கும், எந்த இடமும் ஒதுங்குவதற்கு இருக்காது. அந்த நேரத்தில் இந்த 2 சூறாக்களும் கருகருன்ற மேகமாக மாறி அடர்ந்த மேகமாக ஆகி அதை ஓதியவர்களுக்கு அது நிழலாக கொடைபிடிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் குர்ஆனை ஓதுகிறோம், அது காற்றிலே கலக்கிறது. ஆனால் அதற்கும் ஒரு வெயிட்டையும் ஒரு உருவத்தையும் எல்லாம் தருவான் என்று தெரிகிறது. கபரிலே வைத்த போது அந்த கபரிலே கடுமையான பயங்கரமான நாகம் ஒன்று வரும். அது அவனது முகத்துக்கு அருகாமையில் வந்து சொல்லும், நான் யார் தெரியுமா? நீ கொடுக்காத ஜகாத், நீ சேமித்து வைத்த செல்வம் உரியவர்களுக்கு போய் சேராமல், அதை நீயும் உண்ணாமல் பிறருக்கும் தராமல், உனது கடமையை நிறைவேற்றாமல் அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளானாயே, அந்த செல்வம் தான் இப்பொழுது உன் முன்னால் வந்து பாம்பாக நிற்கிறேன் என்று சொல்லும். அல்லாஹ் அந்த செல்வத்தை பாம்பாக மாற்றும். நாளை கியாம நாளையிலே அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? தட்டு தடுமாறி போய் கிடக்கும். அந்த நேரத்திலே அவன் செய்த நன்மைகள் எல்லாம் அவனுக்கு உருவங்களாக தெரியும். கபரிலே அவன் ஓதிய குர்ஆனுக்கு உருவம் தரப்படும். அவன் செய்த நன்மைகளுக்கு தர்மங்களுக்கு உருவம் தரப்படும். அதுவெல்லாம் தலைமாட்டிலே, கால் மாட்டிலே, வலதிலே, இடதிலே நிற்கும் அழகழகான உருவங்களாக. அல்லாஹ் சொல்லுவான், அவன் தனிமையிலே கபருக்குள்ளே மிரட்சி அடையாமல் நான் மட்டும்தான் கிடக்கிறேன் என்கிற எண்ணமே வராமல் நீங்கள் எல்லாம் அவரோடு இருந்து நட்புறமாக இருந்து, ஏனென்றால் உங்களை எல்லாம் நேசித்தவர் அவர், அவரோடவே இருந்து கியாம நாளையிலே சூர் ஊதுகிற நேரத்திலே அவர் வெளியாகும் போது நீங்களும் சேர்ந்து அவரோடு என்னிடத்தில் வாருங்கள் என்றார். அப்படி என்றால் நாம் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் நிறுக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற ஒதுவின் தண்ணீர்களை நிறுக்கப்படும். நாம் செய்கின்ற ஒதுவினுடைய தண்ணீர் இருக்கிறதே, அது தண்ணியோட தண்ணியாக கலந்து போகிறது என்று நினைக்க வேண்டாம். அந்த தண்ணீர் எல்லாம் அங்கே வந்துவிடும், உங்களுடைய மீசானிலே வைக்கப்படும். ஒரு மனிதர் ஒரு ஒட்டகையை வாங்கி வைத்தார், குதிரையை வாங்கி வைத்தார் என்றால், அந்த குதிரை நாளைக்கு ஏதேனும் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் போருக்கு செல்வதற்காக இதை நான் வளர்க்கிறேன் என்று வளர்த்தார். அது போடுகின்ற புழுக்கை முதல் கொண்டு நிறுக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போடுகின்ற சாணத்தை கூட நிற்கப்படும். அது அவனுக்கு நன்மையை கூட்டும் என்றார்கள். ஒரு மனிதன் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பான். அவனுடைய எடை மிக கம்மியாக இருக்கும், நன்மை குறைவாகவும் தீமைகள் அதிகமாகவும் இருந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே என்ன செய்வதென்றே புரியாமல் இருக்கிற போது மேகமாக அங்கிருந்து அப்படியே வந்து அவனது தட்டை நிறைத்து கனமுள்ளதாக ஆக்கிவிடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அது என்ன அரசுதான்? நீ அறிந்து கொண்ட நன்மையான விஷயத்தை பிறருக்கு போதித்து
அவர்களையும் நன்மை செய்ய வைப்பாய் அல்லவா, அந்த நன்மை தான் அது என்றார்கள். நீ குர்பானி கொடுக்கிற நேரத்திலே நல்ல கொடுகொடு என்கின்ற பிராணியை நீ குர்பானி கொடுத்தால் அது போல கியாம நாளையிலே உனக்காக அங்கே வந்து வாகனமாக வந்து நிற்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், அடுத்தவனின் பொருளை நீங்கள் அபகரிப்பீர்களேயானால் நாளை கியாம நாளையிலே அதை மிக பிரமாண்டமாக ஆக்கி, ஏனென்றால் மனிதனும் பிரமாண்டமாகி விடுவான், 60 குலத்துக்கு அல்லாஹ் ஆக்கி விடுவான். அப்படி என்றால் அவன் அபகரித்த அந்த பொருட்களையும் மாலையாக ஆக்கி அவன் கழுத்திலே மாட்டப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோ இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவரை பார்த்து சொல்கிறார், இதோ இவன் பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவருடைய 2 காலை பாருங்கள், 2 காலும் மெலிஞ்சு கிடக்கு. இந்த மெலிஞ்ச காலை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? நாளை கியாம நாளிலே இவர் செய்த நன்மைகளை நிறுக்கப்படும், அது உஹது மலையை விட அதிகமாக இருக்கும். பிறகு சொன்னார்கள், கலிமத்தானி கபீபத்தானி சகீலத்தானி, கலிமத்தானி கபீபத்தானி ஃபில் லிசான் வ சகீலத்தானி ஃபில் மீசான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மொழிவதற்கு மிக லேசானது, ஆனால் தராசு தட்டை நிறைத்து விடக்கூடியது, கணக்க வைக்கக்கூடியது, அதுதான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்கள் அதிகம் சொல்லிக் கொண்டே இருங்கள். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒன்று கூட்டி சொன்னாங்க, நான் ஒன்றை உங்களுக்கு வசியத் செய்கிறேன், அதை நீங்கள் வலுவாக கடைபிடியுங்கள். அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இதை விட கனமுள்ள ஒன்று உலகத்திலேயே கிடையாது. இதை விட கனமுள்ள ஒன்று உலகத்திலேயே கிடையாது. அல்லாஹ் சொன்னானா, 7 வானம் 7 பூமி கடல் மலை திடல் அனைத்தையும் ஒரு தட்டிலே வைத்து மறு தட்டிலே அவன் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வை வைத்தால் அதுதான் கணத்தால், அதுதான் கணத்தால் கணத்து அவனை நன்மையாக ஆக்கி அவனுக்கு சுவனம் தந்து விடும். கணத்தால் அது தாடும் என்றார்களாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 99 குற்றப்பத்திரிகைகள் ஒரு மனிதனுக்கு வருமாம். 99 குற்றப்பத்திரிகை அதை தட்டிலே வைத்து அவன் மிரண்டு போய் நிற்பானாம். 99 குற்றப்பத்திரிகை எங்க நம்ம மீள போறோம்? உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், கவலைப்படாதே, நீ சொன்ன ஒரு வார்த்தை அது எனக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும், அதை மலக்குகள் கூட எழுதி வைக்கவில்லை. அது என்ன? நீ தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் புரளும் போது நீ சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ், நீ உன் நாவிலிருந்து வந்த அல்லாஹ் என்கிற வார்த்தை, அதை நான் வைக்கப் போகிறேன் என்று வைப்பான். அதற்கு முன்னால் அந்த 99 குற்றப்பத்திரிகைகளும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆனால் நாளை கியாம நாளையிலே ஒருவன் வருவான், வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் என்னை திட்டினான், இவன் என்னை ஏசினான், இவன் என்னை பேசினான், இவன் என்னுடைய மானத்தை வாங்கினான், என் மரியாதையை வாங்கினான், இவன் என்னுடைய உரிமையை பறித்தான், இவன் எனது உரிமையை பறித்தான், எனக்குள்ள ஹக்கை இவன் பறிக்க நினைத்தான், அதற்காக சதி செய்தான், அதற்காக சூழ்ச்சி செய்தான், என்னுடைய வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வைத்தான். இப்படி எல்லாம் சொல்லும் போது யார் அந்த குற்றங்களை செய்தார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களிடத்தில் உள்ள நன்மைகளை எல்லாம் இவருக்கு தந்துடுவான், அவரிடத்தில் உள்ள நன்மைகளை எல்லாம் தந்துடுவான். தருவதற்கு நன்மை இல்லை என்கிற போது இவர் செய்த குற்றங்களை எல்லாம் அவர் தலையிலே சுமத்துவான். நபி அவர்கள் சொன்னார்கள், இவனை விட ஏழை யாராக இருக்க முடியும் சொன்னார். அவ்வளவு நன்மையை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்து போட்டு சுவனம் போக முடியாம தவிக்கிறானே, இவனை விட முஃப்லிஸ் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆன்மீக பெருந்தகை ஒருவரிடத்திலே எனக்கு ஏதேனும் நசிகத் செய்யுங்கள் என்று சொன்னபோது அவர் சொன்ன ஒரே வரி, உன்னை பற்றி ரப்பிடத்தில் முறையிடுகின்ற வகையில் நீ நடந்து கொள்ளாதே. உன்னை பற்றி ரப்பிடத்திலே முறையிடுகிற வகையிலே நீ நடந்து கொள்ளாது. யா அல்லாஹ், எனக்கு இவனை பார்த்தாலே பயமா இருக்கு யா அல்லாஹ், அல்லாஹ் இவனை பார்த்தாலே எனக்கு அச்சமாக இருக்கு யா அல்லாஹ், அல்லாஹ் இவன் என்னுடைய வாழ்க்கையில கை வச்சிருவானோன்னு பயமா இருக்கு யா அல்லாஹ், அல்லாஹ் இவன் என்னுடைய உரிமையை பறிச்சிருவானோன்னு பயமா இருக்கு யா அல்லாஹ். இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அரிசியை ஒழித்து விடும்.
அந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பாக வாழ்ந்தாலே இன்ஷா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, ஹஷ்ருடைய வாழ்க்கை எல்லாமே மிக சிறப்பாக அமைந்துவிடும். புரிந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார்.